யோ கான்ஸ்டபிளே, என்னையா வளைச்சு வளைச்சு ஓட்டுற? கான்ஸ்டபிளே, எதுக்கு ஐயா இப்படி வளைச்சு வளைச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்க? போதும், நிறுத்தியா, நிறுத்து நிறுத்து. எல்லாரும் கேளுங்க, இந்த ஊரை விட்டு உடனே எல்லாரும் காலி பண்ணுங்க. டொர்னாடோ வந்துகிட்டு இருக்கு. இந்த ஊர் மொத்தமும் அழிஞ்சு போயிடும். ஓடிடுங்க, ஓடிடுங்க. என்ன சொல்றீங்க? எந்த பக்கத்துல இருந்து புயல் வருது? நீங்க அதை பாத்தீங்களா? காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. லட்டு சிங் சார், டொர்னேடோ எங்க இருந்து வருது? சிவா, டொர்னேடோ ஊருக்கிட்ட வந்துடுச்சு. எந்த நேரத்துல இங்க வரும்? ஆக்சுவலி இப்போ ஓடுறது கூட வேஸ்ட் தான். நமக்கு இப்ப அவ்வளவு நேரம் கூட இல்ல. டொர்னேடோவை ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணுமே. வழி இருக்குடப்பா. நான் அந்த புயலை ஒரு புயல் ராகத்தை வச்சு துரத்தி விடுறேன். எப்ப பார்த்தாலும் நீங்க ஏதாவது உளறிட்டே இருப்பீங்கங்க. எவ்வளவு பெரிய டென்ஷன் போயிட்டு இருக்கு, அது புரியாம பேசிட்டு இருக்கீங்க. பாட்டி, தாத்தா சொல்றது உண்மைதான். தாத்தாவால டொர்னேடோவை ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. மம்மி, இந்த மாதிரி வாய்ப்பு உங்க வாழ்க்கையில இனிமே கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஒட்டுமொத்த ஊரையும் காப்பாத்துற பொறுப்பு இன்னைக்கு உங்க கையில இருக்குங்க. யோசிச்சு பாடுங்க. தாத்தா, நிறுத்துங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே தாத்தா, ஸ்டார்ட். ஊருக்குள்ள வராம ஓடிவிடு. நாம ஜெயிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்களுக்கு தினமும் பாட்டு பாடுறேன், சரியா? லட்டு சிங் சார், நாம ஊரை காப்பாத்தியாச்சு. ஆனா இப்ப அது எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோ அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு தெரியலையே. அதனால நம்ம சீக்கிரமா அங்க போய் தடுக்கலாமா? இல்ல 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 இல்ல, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க மலை மரம் இந்த மாதிரி தான் இருக்கு. அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல.
எதுக்கும் ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் சார். இங்க இருந்து இங்க போயிட்டு இருக்கா. இந்த ட்ராக் இங்க வந்து அப்படியே நின்னுருச்சு. இங்க இருந்து நேரா இந்த பக்கமா. அட, இங்க லூனியா காட்டுவாசிகள் இருக்காங்களே, அங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை டொர்னடோ அங்க போய் அட்டாக் பண்ணுச்சுன்னா அங்க இருக்கவங்க நிறைய பேர் அழிஞ்சு போயிடுவாங்க. அப்ப சீக்கிரமா அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. அடடடடடா, அவங்க கிட்டலாம் எப்படிப்பா போன் இருக்கும்? அவங்க கிட்ட கரண்டே இருக்காதப்பா. அதுவும் இல்லாம அங்க இருக்கிறவங்க நம்மள மாதிரி மனுஷங்களை பார்த்தது கிடையாது. அப்படின்னா அவங்கள காப்பாத்தவே முடியாதா என்ன? இல்ல, நாம போய் அவங்கள காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா நமக்கு வந்த கஷ்டத்தை நாம தான் அவங்களுக்கு திருப்பி விட்டுருக்கோம். புயலுக்கு முன்னாடி நம்மளால அங்க போய் சேர முடியுமா என்ன? இத கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இங்க இருந்து டொர்னடோ போய் இந்த வழியா அப்படியே சுத்திக்கிட்டே போய் இங்க அந்த டொர்னடோ செமி சர்க்கிள் வழியா போயிட்டு இருக்கு. ஆனா நாம இங்க இருந்து ஒரு ஷார்ட்கட் வழியா இப்படி மலை மேல போனோம்னா அதுக்கு முன்னாடி நம்மளால அங்க போயிட முடியும். அவங்களுக்கு விஷயத்த சொல்லி நாம அவங்க உயிரையும் காப்பாத்தலாம். அப்ப நீ உடனே பறந்து போ, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். இல்ல, வழி ரொம்ப பெருசு. ரொம்ப நேரத்துக்கு என்னால பறக்க முடியாது. ஏன்னா இப்ப பறந்துட்டா கிட்ட போறப்ப பேட்டரி ஒர்க் ஆகாது. நான் கொஞ்ச தூரம் உங்க கூடயே வரேன், சரியா? சரி, அப்ப வா. ஹலோ ரேவா. ஆமா, நீங்க எல்லாரும் எதுக்காக கான்ஸ்டபிளோட போய் உக்காந்துருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல லட்டு சிங் சார். எங்களால நீங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது. அதனாலதான் நாங்க 2 பேரும் இங்க வந்துட்டோம். ஓஹோ, ஆமா, நீங்க ரொம்ப நல்லது பண்ணிருக்கீங்க. எனக்கு கால் நீட்டி ஹாயா உட்கார இடம் கிடைச்சிருக்கு. ஏன்னா வழி ரொம்ப தூரம் இருக்குல்ல. ஆஹா ஆகா, இங்க இருந்து பார்க்கும்போது எல்லாமே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எந்த ஒரு பள்ளமும் தெரியல, அப்படியே ஸ்மூத்தா போது பாரு. ஸ்மூத். அட, மோட்டார் சைக்கிள் போற மாதிரி தெரியல, அப்படியே ஸ்மூத்தா போகுதுன்னா பாத்துக்கங்க. இதை எப்படி வர்ணிக்கிறதுனா அப்படியே அந்தரத்துல காத்துல பறக்கிற மாதிரி இருக்குன்னா பாத்துக்கங்களேன். உண்மையிலேயே பறந்துகிட்டு தான் இருக்காருன்னு யாராவது சொல்லுங்க அப்பா. ஆமா, இவ்வளோ ஸ்மூத்தான ஒரு ரூட்டை எப்படி கண்டுபிடிச்ச கான்ஸ்டபிள்? நான் கண்டிப்பா இந்த ரூட்டை பார்த்தே ஆகணும். வேணாம் வேணாம், நீங்க பார்க்காதீங்க. ஓய், ஏன் நான் பார்க்க கூடாது? நான் பார்ப்பேன், கண்டிப்பா பார்ப்பேன். காப்பாத்துங்க. அப்படியே உட்காருங்க. நல்ல வேலை, தப்பிச்சிட்டேன். லட்டு சிங் சார், எந்திரிங்க. இப்போ இப்படிலாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டா நம்மளால அங்க போகவே முடியாது. சிவா, லூனியா கிராமம் அந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்கு. நாங்க பொறுமையா இந்த மலையை சுத்தி வரோம். நீ உடனே பறந்து போய் அவங்களெல்லாம் காப்பாத்து. ஏன்னா டொர்னடோ அவங்க கிட்டத்துல இருக்கு. ஏய், எங்க கூட வா. ஏய், யாரு நீ? எங்க இருந்து வரேன்னு சொல்லு. நான் வேதா சிட்டில இருந்து வந்திருக்கேன். லூனியா ட்ரைபை நோக்கி ஒரு டொர்னடோ போயிட்டு இருக்கு. அவங்கள காப்பாத்த தான் நான் போயிட்டு இருக்கேன். நீங்க யாரு? நாங்க தான் ரூபா ட்ரைப். அந்த லூனியா ட்ரைப் எங்களுக்கு எதிரிங்க. சூறாவளியால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைனா அது எங்களுக்கு சந்தோஷமான செய்தி. இந்த சின்ன பையனை இங்க இருந்து போக விடாதீங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்.
சிவா, என்னோட பேரு சிவா. தலைவரையா அடிச்சிட்டியா? இவன் தப்பிக்க பாக்குறான். எங்க தலைவர் மேலேயே கையை வச்சிட்டியா? புடிங்க அவனை. அடடா, இவன் ரொம்ப பலசாலியா இருக்கானே. ஆ? நீ இந்த வழியா உடனே வெளியே போயிட. ஆனா நீ எதுக்காக எனக்கு உதவி பண்ற? ஏன்னா நீ உண்மையாவே ரொம்ப பலசாலியா இருக்க. இவ்வளவு தூரம் யாருக்கோ உதவி பண்றதுக்காக இங்க வந்திருக்க. நீ எல்லாரும் முன்னாடி உன்னோட பேரு சிவான்னு சொன்னல, அப்புறம் உன்னை யாராவது பையனை கூப்பிட்டா அது எனக்கு சுத்தமா பிடிக்காதுல்ல? அடா இல்ல, நீ என்ன சின்ன பையன்னு சொல்லலாம். ஆனா கெட்டவங்க என்ன அப்படி சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்ப கோபம் வரும். நீ தாராளமா சொல்லலாம். இல்ல, நான் உன்னை சிவானே கூப்பிடுறேன். நீ உடனே இங்க இருந்து கிளம்பு, உனக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. தேங்க்யூ. இந்த பூ ரொம்ப அழகா இருக்கு. பாய். பத்திரமா போயிட்டு வா. புடிங்க புடிங்க. அந்த சிவா பையன் தப்பிச்சு வர்றான். புடிங்க. ஓ நோ, சிவா, அந்த சூறாவளி தன்னோட பாதையை மாத்திடுச்சு. அது இப்ப ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. நீ ஏதாவது ஒண்ணு பண்ணு. நீ இப்ப ரொம்ப தூரத்துல இருக்க. ஓகே ரேவா. யாரு நீ? இங்க எதுக்காக வந்திருக்க? நான் சிவா, வேதா சிட்டில இருந்து வரேன். இப்போ பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. நீங்க உடனே இந்த ஊரை விட்டு காலி பண்ணி மலையில போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்க ஊருக்குள்ள பெரிய புயல் வந்துட்டு இருக்கு. அந்த பூவை பாத்தீங்களா? இது நம்ம எதிரி ஊர்ல இருக்கிற பூ. இவன் கலுபா ஊர்ல இருந்து தான் வந்திருக்கான். அப்பனா கண்டிப்பா இவன் நம்ம எதிரியா தான் இருப்பான். இவனோட ஆசையெல்லாம் நாம இந்த இடத்த காலி பண்ணிட்டோம்னா கலுபா ஆளுங்க வந்து நம்ம ஊரை ஆக்கிரமிச்சிடலான்னு திட்டம் போட்டிருக்காங்க. என்னையா சம்பந்தமே இல்லாத விஷயத்த பேசிட்டு இருக்க? தேவையில்லாம பேசிட்டு இருக்காம ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க. உன்னோட தப்பான இந்த எண்ணத்துக்கு கண்டிப்பா நாங்க ஈடு கொடுக்க மாட்டோம். இங்க இருந்து உடனே ஓடி போயிடு குட்டி பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இவனும் நெருப்ப விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப கண்டிப்பா இவனும் மாயாஜாலம் பண்றவன் தான். இது மாயாஜாலம்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ரெண்டு பையிலையும் வேற வேற துகள்கள் இருக்கு. இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது அது நெருப்பா மாறி வெளியில வரும். இத சொல்லியே இந்த ஊர்ல ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்கீங்க போல இருக்கே. இது ரெண்டுமே வேற வேற கெமிக்கல்ஸ். அதனாலதான் ரெண்டும் ஒன்னா ரியாக்ட் ஆகும்போது இந்த மாதிரி நெருப்பு வருது. சிவா, கொஞ்சம் சீக்கிரம் சிவா. சூறாவளி உன் பக்கத்துல வந்துருச்சு. உடனே அங்க இருந்து கிளம்பு. அங்க டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாத சிவா. முதல்ல அந்த இடத்தை விட்டு கிளம்பு சிவா. டைம் இல்ல. அந்த டொர்னடோ ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. நீங்க சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. இவன் சொல்றத யாரும் கேட்காதீங்க. இவன் எதிரிகளோட ஆளுதான்.
அங்க பாருங்க, பறவை எல்லாம் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்குங்க. காத்தோட வேகத்தையும் கொஞ்சம் நல்லா பாருங்க. சொன்னா கேளுங்க, போயிடுங்க. அவன் சொல்றது உண்மைதான். ஆபத்து வருதுன்னா பறவைகளுக்கு முன்னாடியே தெரியும். சீக்கிரமா வாங்க. ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க. சிவா, தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சிவா. நீங்க எங்க எல்லாரும் உயிரையும் காப்பாத்திருக்க. நாங்க உங்க கூட சண்டை போறதுக்காக வரல, நட்பாக வந்திருக்கோம். இந்த சிவா ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை காப்பாத்த வந்திருக்கான்னா பக்கத்துல இருக்கிற நாம மட்டும் எதுக்காக சண்டை போட்டு எதிரியா இருக்கணும்னு தோணுச்சு. நாம 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம். ரொம்ப நல்லா இருக்கும். சிவா 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 சிவா